எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ரிட்டையர்டு பர்சன் அந்த நண்பருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அருமையான பதிவு, கொஞ்சம் பாருங்களேன், கேளுங்க. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு புருஷன், வீட்டில் இருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் தூங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனைவி ஏங்க வேலை தான் ரிட்டையர் ஆயிட்டீங்க, இவ்வளவு நேரம் தூங்குறது எப்படி? அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கிறதா? பக்கத்து வீட்டுல எல்லாம் பாருங்க, அவங்களும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவர் ஜெம்முன்னு காலையில எழுந்து வாக்கிங் போறாரு. நீங்க எதுக்கு இந்த மாதிரி சுறுசுறுப்பே இல்லாம அப்படி படுத்துக்கிட்டே கிடக்குறீங்க அப்படிங்கிறாங்களாம். அதே மாதிரி ரெண்டாவது சீக்கிரம் எழுந்துக்கிட்டா இவருக்கு, ஏங்க 4 மணிக்கே உங்களுக்கு முழிப்பு வந்துருத, 4 மணில இருந்து கொஞ்சம் காஃபி அது இது சமையல் ரூமு பெட்ரூமு இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் கொஞ்ச நேரம் தூங்கி தொலைச்சாதான் என்னங்க? பக்கத்து வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு 6 மணிக்கு அப்புறம் தான் எழுந்துக்கிறாங்க. நீங்க இவ்வளவு சீக்கிரம் எழுந்து என்ன பண்ணணும்? அந்த வேலைக்கு போகும்போது நீங்க எழுந்தது அப்படியே பழக்கமாயிடுச்சு. சரி, வீட்லயே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க கொஞ்சம் வெளியில சுத்த போங்களேன். எத்தனை பேர் 5 கிலோமீட்டர் வாக்கிங் எல்லாம் போறாங்களாம் ஒரு ஆம்பளையும். நீங்க பாட்டுக்கு அப்படி போனாதானே உடம்பு. சும்மா அது சரியில்லை இது சரியில்லை, முட்டி வலி கை வலி கால் வலி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேலைதான் விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, ரிட்டையர் ஆயாச்சு, நல்ல வாக்கிங் போங்க. சரி, வீட்லயே ரொம்ப நேரம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த மனைவி சொல்லுது, எங்க எல்லா ஆம்பளைங்க மாதிரி கொஞ்சம் வெளியில சுத்த மாட்டீங்களா? இப்படியே கிடப்பீங்களா வீட்டுல பொழுதன்னைக்கும்? பக்கத்து வீட்டு பொம்பளை கூட கேக்குறாங்க, உன் புருஷன் வேற வேலை எல்லாம் இல்லையா, சும்மா வெளியில கூட போக மாட்டாரா? ஏதோ ஒரு காய்கறி வாங்கிட்டு வருது, ஒரு தட்டுமுட்டு சாமான் வாங்கிட்டு வருது, ஒண்ணும் செய்ய மாட்டாரா? அப்படியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு புக்கு படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, அவ்வளவுதானே அப்படின்றாங்க. அப்புறம் பொண்டாட்டிய கோயில் குளம் இந்த டூர் எல்லாம் கூட்டிட்டு போனா அவங்களுக்கு, ஏங்க எப்பவுமே வெறும் கோயில் குளம் தானா? பக்கத்து வீட்டுல அவர் பாருங்க, 1 மாசம் லீவ் எடுத்து டார்ஜிலிங் நைனிடால் ஷிம்லா அங்கெல்லாம் கூட்டிட்டு போறாராம் அப்படின்னு சொல்றதுங்க. சரி, இந்த டார்ஜிலிங் நைனிடால் சிம்லா இதெல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், சுத்திட்டு வருது. அது அந்த வீட்டுல என்னங்க எனக்கு அதெல்லாம் சுத்த பிடிக்கல, ஏதாவது கோயில் குளம்னா புண்ணியம் புருஷோத்தம் இருக்கும், எதுக்கு வேஸ்டா நீங்க இந்த மாதிரி ஊர்கள்லாம் சுத்திடுங்க, என்னையும் கூட்டு போறீங்க, என்னால வர முடியாதுங்க, எனக்கு முட்டியெல்லாம் வலிக்குது, அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இங்க இந்த வெயில்ல மறுபடியும் கடக்க வேண்டியதா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க வாழ்க்கை, வேண்டாம் வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி, ரொம்ப